உங்களோட ஸ்கிரீன் வந்துக்குதா லோட் ஆகுதா எப்படி? ஆமா, வந்துட்டு வந்துட்டு ஓகே. ஓகே, கடைசி கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு என்ன படிக்கணும் பாப்போம், என்ன ஞாபகம் வைக்கணும் பாப்போம். நான் வந்து எழுத்துக்கு உச்சரிப்பு. ஓ, அதுல உங்களுக்கு போன கிளாஸ்ல என்ன பார்ட் எல்லாம் படிக்கணும்? நீ வந்து ஒரு ஒரு 9 letters ஃபதா கசரா லம்மா. வெரி குட். அது லெட்டர்ஸ் அல்ல பிரதர், அடையாளங்கள், குறியீடுகள், அதான் கேட்டேன் நான். அடையாளம் அடையாளம் குறியீடுகள். அடையாளங்களை எப்படி நாங்க பிராக்டிஸ் பண்ற அந்த அடையாளங்களோட ஸ்டைல் தான் நாங்க பார்த்தோம் ஏன்னா. Yeah. அந்த அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அதுல ரெக்கார்டிங்கை பார்த்துப்பீங்க, நீங்க போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துப்பீங்க. நாங்க இன்னைக்கு நேரடியா அதுல அந்த ஒர்க் ஷீட்டை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், என்ன மாதிரி நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் நீக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் போவோம். ஓகே. பிஸ்மில்லா. உங்களோட சார்ட் வந்தீங்களா? ஓ, சாட் வந்துருக்கு. ஓகே, நீங்க ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு போகலாம். ஃபதஹ் மத், கசரத்தைன், லம்மத்தைன், சத், சுக்கூன். ஃபதஹ் மத், லம்மத்தைன், ஃபதஹத்துன், கசர் மத், ஃபதஹத்தைன், லம்மத்துன், ஃபதஹத்தைன், லம்மத்தைன், சத், கசரத்தைன், கசர் மத், லம்மு மத், சுக்கூன், ஃபதஹத்துன், கசரத்தைன், லம்மத்தைன். Right. இதுல நான் ஒரு விஷயத்த நான் மட்டும் இதுல உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் தந்தேன். நீங்க டிலே ஆகி கொண்டு செல்றது அதை தவிர்த்து பார்த்தாலே பிழைகள் கொஞ்சம் கூட இது. பட் உங்களுக்கு அடையாளங்கள் ஞாபகத்துல இது. இப்போ டென்ஷன் இல்லாம நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நேரம் உங்களுக்கு அந்த பிரச்சனை முழுமையாக இல்லாமல் போகலாம். அப்ப நீங்க நீங்க உங்களோட செல்ஃப் ஒர்க்குக்கு தர விஷயத்துல நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கிறீங்க, போர்ட் ஆகிக்கிறீங்க, நிறைய டெவலப் ஆகிக்குது. இந்த பேர்கள் உங்களுக்கு அறிமுகம் இல்லாம இருந்து அறிமுகமாகிக்குதுன்ற வகையில நிறைய நீங்க forward ஆகிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க நல்லாவே டெவலப் ஆகி நீங்க உங்களை நல்ல ஸ்திரப்படுத்திக் கொள்ளணும் என்கிறது முக்கியமான விஷயம். இந்த பெயர்கள்ல அடையாளங்கள்ல டென்ஷன் அடிக்கப்படாது. ஒரு அடையாளத்தை பார்க்குற நேரம் இதான் இந்த அடையாளம் என்கிறத நாங்க உறுதியாக தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களோட மைண்ட் எங்களுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும். அப்பதான் ஓதுற சந்தர்ப்பத்துல சில பிரச்சனைகள் எங்களுக்கு ஓதுற அந்த வினாடி அந்த செகண்ட் எங்களுக்கு மிச்சம் கிளியர் ஆகிடும், பிரச்சனை வராம போயிடும். அது முக்கியம். நாங்க அன்றைக்கு இன்னும் ஒரு பகுதிக்கு நான் மூவ் ஆகும். அது 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 பெண்டிங். அடுத்த கிளாஸ்லயும் நான் இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணுவோம். அந்த ஒர்க் உங்களோட உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுவோம். அது பெண்டிங்கில் வந்து கொண்டிருக்கும். அதோட சேர்த்து நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு பாட்டை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். லோட் லைட்டாக கூடுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு விளைவிக்கும். நீங்கள் சென்னதை ஸ்பீட் பிரச்சனை எல்லாம் விளைவிக்கும். அதனால் நான் மிச்சம் விரட்டல. நீங்கள் இன்னொரு டைம் உங்களோட ஒர்க்கை நீங்களே கேட்குற நேரம் இது ஏன் பிழை விட்டேன், இல்லை என்ன பிழைங்கிறத நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நானே விளங்கப்படுத்தினேன்னு சொன்னால் இந்த பிழையை அது பயன் கேட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் பிழையை மார்க் பண்ணி தந்துக்கிறேன். உங்களுக்கு ஒர்க் இருக்குது, நீங்கள் போய் ரெக்கார்டை கேட்கணும், ஏன் பிழைன்னு சொல்லி பார்க்கணும். இத்தனை பிழை ஏனே ஆகுது, ஏன் நான் டிலே ஆகுறேன்ங்கிற பல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மனசுல வரணும். அதுக்கான ஆன்சரை நீங்க தேடுற நேரம் இந்த ஒர்க்ல நீங்க டெவலப் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். ஹாய். இந்த அடுத்த முக்கியமான பகுதி ஒரு சவால் மிக்க ஒரு பகுதிக்குள்ள நாங்க மூவ் ஆகுறோம். என்ன விஷயம் என்றால் எங்களுக்கு எழுத்துக்களும் சொற்களும் தெரியும். எழுத்துக்களோட உச்சரிப்பு ஸ்டைல் தெரியும். அதே நேரம் அதே போல அஹ், எழுத்துக்களை போல சொற்களும் தெரியும். ஆனா இஷ்யூ என்னன்னு சொன்னா நாங்க சூறாக்களாக ஓத போற டைம்ல எங்களுக்கு முன்னால பெரிய ப்ராப்ளம் ஒன்றிக்கிறத நாங்க பார்க்கிறோம், அவதானிக்கிறோம். ஓதல் என்கிறது பெரிய ஒரு வித்தியாசத்தோட எங்கள்கிட்ட வாரத்தை நாங்க அவதானிக்கிறோம். அப்ப இந்த ஓதலை எப்படி நாங்க சரி செஞ்சு கொள்றது
எங்களோட ஓதல் எப்படி அந்த அஹ், சூறாக்களாக ஓது சந்தர்ப்பத்தில் எப்படி அந்த ஓதலை கரெக்ட் பண்ணி கொள்றதுங்கிறதா எங்களோட சப்ஜெக்ட். சரியா? அப்ப நாங்க உங்க எழுத்துக்களை ஆ வச்சுக்கொண்டு சொல்ல வச்சுக்கொண்டு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். கஷ்டப்படுத்த மாட்டோம் என்றால் எங்களுக்கு தேவை உங்களோட ஓதல். உங்களோட ஓதல் டெவலப் ஆகணும். உங்களோட ஓதல் சரியாக ஈக்கணும், மிக சரியாக வரணும் என்கிறதான் எங்களோட முக்கியமான டார்கெட் ஆயிடும். எனவே அந்த கெப்பை எப்படி ஃபில் பண்றது என்றால் அதுதான் நாங்க சொல்றோம். குர்ஆனை நாங்க வசன ரீதியான பயிற்றுவிப்புக்குள்ள கொண்டு வந்தோம் என்றால்தான் எங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு காண முடியும். இது முக்கியமான விஷயம். ஓகே. ஹை. அஹ், எனவே வசனமாக நாங்க ஓத வெளியிட்டோம் என்றால், குர்ஆனை நாங்க வசன அமைப்புல வசனமாக ஓத ரெடி ஆகினோம் என்றால் எங்களுக்கு சில இஷ்யூஸ் வரும். எங்களுக்கு சில ப்ராப்ளம் வரும். எஸ். அந்த ஓகே. அந்த அந்த இஷ்யூல முக்கியமான ஒரு இஷ்யூ என்னென்றால், நாங்க வளமையா ஸ்டார்ட்ல இருந்து ஓதிட்டு வர மாதிரி எந்த ஒரு வேர்சஸையும் அல்ல எந்த ஒரு வசனத்தையும் பேசி நாங்க ஸ்டாப் பண்ண இயலாது, நிப்பாட்ட இயலாது. அது வசனத்தை முடிச்சு நிப்பாட்டுறா இருந்தாலும் சரி, வசனத்துல இடையில ஓதி கொண்டு போறோம், எங்களோட மூச்சு எங்களுக்கு சிக்கலாகுது, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நிப்பாட்ட போறோம், அந்த மாதிரி டைம்ல நிப்பாட்டுறதா இருந்தாலும் சரி, மொத்தத்துல எப்படி நிப்பாட்ட போனாலும் நாங்க பிகினிங்ல இருந்து ஓதி கொண்டு வந்த ஸ்டைல நிப்பாட்ட இயலாது. வேற ஒரு ஸ்டைலுக்கு நிப்பாட்டணும். அப்ப இது ஒரு பெரிய இஷ்யூ. சும்மா சொல்ல உச்சரிச்சுட்டு போனா ப்ராப்ளம் வராது, எழுத்த உச்சரிச்சுட்டு போனா ப்ராப்ளம் வராது. ஆனா ஓதல் என்ற அந்த ட்ரெண்ட்ல நாங்க ஓத ஸ்டார்ட் பண்ணோம்னா ரைட். எங்களுக்கு இந்த ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று இருக்குது. இதை நீங்க அவதானிச்சிருக்கீங்களா? ஓ. எஸ். அப்படிதான் எங்களுக்கு கேட்கிற உங்களுக்கு நாங்க சொல்ற முதலாவது சொல்யூஷன் என்று சொல்லலாம். அது முதலாவது ப்ராப்ளத்துக்குள்ள நாங்க வரோம். சரி, ஓகே. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாங்க வசனத்திட இறுதியில இந்த வசன இறுதின்னு சொல்றதை நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். அது வசனம் முடிஞ்சு நிப்பாட்ட இடமா இருக்கலாம், அல்லது இன் வசனம் பிட்வீன் ஸ்டாப் பண்ற இடத்துல. ஓ இடையிலே நாங்க ஸ்டாப் பண்ணுமே, மூச்சு எங்களுக்கு ஓ. போதாது, இனிமேல் என்னால ஓத முடியாது நிப்பாட்டுமே, அந்த மாதிரி இடமா அமைக்கலாம். ரெண்டு ரெண்டு மாதிரி இடமா ஓகே. அமைக்கலாம். சரி, இப்படி மூச்சு திணறல் என்ற அந்த கான்செப்ட்ல வார நேரம் இப்படியான சந்தர்ப்பத்துல மூணு மெத்தட்ல நாங்க நிப்பாட்டோம். முதலாவது மெத்தட் சொல்றோம் என்னன்னால், வசனத்துல இறுதியில இந்த மாதிரியான எழுத்துக்கள் வாரது. சரி, இந்த மாதிரி அடையாளங்கள் வாரது. இப்ப நாங்க கொஞ்சம் பேக் போகணும். என்ன அடையாளம் இது? கசர கசர மத்து கசரத்தைன். அப்படியா? சொல். ஃபதஹ மத்து அஹ், ஃபதஹத்தைன். விளங்குதா? இப்ப விளங்குதா உங்களுக்கு இது ஏன் இந்த அடையாளங்களோட அந்த ஃபோக்கஸ் முக்கியம், ஏன் இது வெரி இம்பார்ட்டன்ட் விளங்குதா? ஓ. எஸ். இப்பவே நீங்க தடுமாறுனீங்க. அப்போ உதாரணத்துக்கு இல்லாட்டி பாரம் சொல்லித்தாரேன். அலிஃப் வருது வசனத்துல, கடைசியில அலிஃப் வந்துச்சு என்றால் ஆ. நாங்க என்ன செய்யணும் என்றால் அந்த கடைசியா வார எழுத்தை நாங்க இரண்டு அளவுக்கு மட்டும் நீட்டி ஓதணும். ரைட்டா? அந்த இரண்டு அளவு ஆ. என்னம் என்றால் எங்களோட விரல் ஒண்ட மூடி துறக்கிற டைம், கை விரல் ஒண்ட மூடிட்டு நாங்க மூடி. திருப்பி ஓபன் பண்ற டைம், இதை நாங்க சொல்லுவோம் இரண்டு அளவுன்னு சொல்றோம். ரைட்? சரி, இதுக்கு உதாரணம் ஆ. தந்தீங்க. மூணு உதாரணங்கள் தரப்பட்டீங்க. முதலாவது பாருங்க, என்ன உதாரணம்? என்ன கடைசியில வந்து இது பிரதர் நீங்க சொல்லணும். கடைசியில கடைசியில என்ன வந்து ஜீமுக்கு மேல என்ன இருக்குது? ஆ, ஃபதஹத்தைன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? அந்த 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 ட்ரெண்ட் அந்த ட்ரெக்ல வரணும். வராட்டி பாருங்க, இந்த இந்த வசனத்துல கடைசியில பேசி வச்சுக்கொண்டு நான் யோசிக்க வேண்டிய அடே இப்ப என்ன வந்திக்குது, எப்படி ஓதுறேன்னு யோசிக்க கொள்ள நாங்க ஓதி முடிச்சு. ஏன்னா அப்ப அந்த 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 யோசனைக்கு நாங்க ஒரு ஒரு ஸ்டாப் பாயிண்ட் வைக்கணும். ஓகே, இதான் விஷயம், கிளியர், இதுக்கெல்லாம் போறல. சரி, இந்த இடத்துல ரெண்டு நடந்துக்கு பாருங்க. கடைசியில அலிஃபும் வந்திக்குது, ஃபதஹ்தைனும் வந்திக்குது. பட் எங்கட ரூல்ஸ் சொல்லுது
இதுல ஏதாவது ஒன்று வந்தாலே போதும். அப்ப ரெண்டு வந்தா டபுள் ஓகே. ரெண்டு வந்தா டபுள் ஓகே. அப்ப என்ன செய்யணும்? கடைசி அந்த ஜீமை நாங்க இரண்டு அளவு ஒரு செகண்ட் ஜ எஃப் வ ஜ நீட்டி நிப்பாட்டணும். விளங்கின தானே? சரி, இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாபு. ஆமா. அதுல வந்து ஃபதஹத் ஃபதஹத்துன்னு வந்திருக்குது. ஆஹா ஆஹா ஆஹா, நாங்க அலிஃப் இந்த இந்த சாப்டர்ல ஃபதஹத்துன். ஃபத்ஹத்துன்னு பேசவே இல்லையே. இங்க பேசினோட தான் நீ சொல்லணும். இதுல ஃபத்ஹத்துன்னு பேசப்பட்டில்ல பாபு. சாரி, இல்ல அதுக்கு மேல ஃபதா வந்து இருக்குதானே இல்லையா? இருக்குது ஓகே. இப்ப எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் முறைக்குள்ள ஃபத்ஹத்துன்னு தேவைப்படுதா? விளங்குதா பிரதர்? இப்ப கடைசி இங்க இல்ல என்னது இப்ப பேசினோம்? இப்ப இங்க நாங்க பேசினோம் ஃபத்ஹத்தைனி ஆ, பேசினோம். ஓகே, இங்க ஃபத்ஹத்தைனி இருக்குது. கடைசியில் அலிஃப் வந்து இது பேசினோம். அலிஃபும் வீக்குது. அப்படி என்றால் இந்த ஓகே. மாலஹா என்ற சாப்டர்ல எங்களுக்கு தேவையான என்ன? கடைசியில அலிஃப் வந்திக்குது. விளங்குதா ப்ராப்ளம் என்னது? கடைசியில அலிஃப் வந்திக்கு. அந்த அலிஃப் தானே எங்களுக்கு தேவை. இந்த ஃபத்ஹத்துன்னு எங்களுக்கு தேவையில்லை. விளங்குதா? அந்த இந்த ஃபர்ஸ்ட் மெத்தேட்டுக்குள்ள எங்களுக்கு தேவையான மூணே மூணு தான். ஒன்று அலிஃப் வந்திக்கோணும், அல்லது ஃபதஹ் மத்திக்கோணும், அல்லது ஃபத்ஹத்தை நீக்கணும். இங்க எது இருக்குது? கடைசியில அலிஃப் ஈக்குது. இது விளங்குதா இல்லையா? நீ சரியா சொல்லிக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ரிப்பீட் பண்ணுங்களேன். இப்ப எது பத்தி ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. குட், நல்ல நல்ல உங்களோட அந்த கொஸ்டின் நல்ல. அப்படிதான் நீக்கும். எது ரிப்பீட் பண்ணணும்? செகண்ட் பண்ணியா ஃபர்ஸ்ட் பண்ணியா அல்லது டிஐ? அஹ், இல்ல இல்ல கொஞ்சம் நான் ஓகே அடுத்த ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்த மூவ் ஆனதெல்லாம் கன்சென்ட்ரேட் பண்ணல சரியா, கொஞ்சம் அது இப்ப சொன்னுங்க அது. இப்ப எது கன்ஃபியூஸ் பண்ணல? நீங்க முறை ஒன்று என்ற அந்த ஃபர்ஸ்ட்ல வரணுமா, அல்ல அந்த எக்ஸாம் எழுதப்படுத்தணுமா? அது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா இல்ல. ஓகே குட், நல்ல. வசனத்துல இறுதியில் நிறுத்தி ஓத வேண்டிய முறைகள் என்றதுக்கு முன்னாடி ஒன்று பேசினேன். அது அது ஓகேயா? இது அது ஓகே. இது ஓகே குட், நல்லா. சரி, இப்ப இதுல மொத்தம் மூன்று முறைகள் இருக்குது. சரியா? முதலாவது மெத்தட் என்னண்டா, முதலாவது முறை என்னென்றால் வசனத்துல எண்டிங் அல்லது நாங்க ஸ்டாப் பண்ற பிளேசஸ்ல இது மூன்றுல ஏதாவது ஒன்று வரணும். என்ன எல்லாம்? ஓகே. ஃபத்ஹ் மத்து, ஃபத்ஹத்தைன், ஃபதஹமத்து அலிஃப். அலிஃப். அலிஃப் அலிஃப்ங்கிறது மட்டும் எழுத்து, அடுத்த ரெண்டும் அடையாளம். சரியா? அடையாளம். ஓகே. சரி, இப்படி வந்துச்சுன்னா நாங்க செய்ய வேண்டிய வேலை, வசனத்துல கடைசியா வார அந்த எழுத்த என்ன செய்யணும்? 1 செகண்ட் அல்லது இரண்டு அளவுக்கு மட்டும் நீட்டி ஓதணும். ஓகே. இந்த மட்டும்ங்கிற சொல் ரொம்ப முக்கியம். கூடயும் கூடாது, குறையும் கூடாது. அதான் அர்த்தம் வேறு. ரெண்டை விட குறைக்க மேலாது, மூணாக்க மேலாது. ரெண்டோட கூட்டி. ஒன்றே சரி. இப்ப இந்த இந்த அளவுங்கிறது பிரச்சனைக்கு இது ஒரு ஒரு அளவு உண்டா என்னன்னு தெரியுமே? கிலோகிராமா, மில்லி மீட்டரா, சென்டிமீட்டரா தெரியுமான்னு கேட்டால் உண்மையில கை விரல் ஒன்று மூடி திறக்கிறது இதான் அளவு. இரண்டு அளவு. ஒரு முறை மூடுறது ஒரு அளவு, திருப்பி ரீ ஓபன் பண்றது இன்னும் ஒரு அளவு. அவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் தான். ஓகே. சரி, அல்லது நாங்க சொல்லுவோம் 1 செகண்ட். அது ஓகேயா? ஓ. ஓகே, அதுவும் ஓகே. சரி, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இதுக்கான உதாரணம் மூணு தந்திக்கிறேன். நான் மூணு இருக்குதே, ஓ. மூணு டாக்கெட் பண்ணி உதாரணம் இருக்கிறேன். இப்ப இது முதலாவது உதாரணம் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப இது கிளியரான்னு பாருங்க. எஸ், அதாவது ஸ்டாப் பண்ண வேண்டியது. ஓகே. ஸ்டாப் பண்ண வேண்டிய பிளேஸ்ல என்ன இருக்குது? ஃபதஹத்தைன். வெரி குட், வெரி குட். ஃபத்ஹத்தைன் இருக்குது. ஃபத்ஹத்தைன் மட்டுமா இருக்குது? ஃபதஹத்தைன் பிளஸ் அலிஃப். பிளஸ் அலிஃப். ஸோ டபுள் ஓகே. நாங்க அதுல நிப்பாட்டுறது கட்டாயமாக கண்டிப்பாக 1 செகண்ட் தான் நிட்டணும்ங்கிறது. அது ஓகேயா? ஓகே. ஓகே குட், நல்லா. சரி, இப்ப ரெண்டாவது வருவோம். ரெண்டாவது இந்த இடத்துல என்ன நடந்துக்குது? நாங்க நிப்பாட்டுற பிளேஸ்ல நான் வட்டத்தை பெருசா அடிச்சுக்கிறேன். நீங்க ஐடியா இதுல பண்ணுங்க. வந்து ஃபதஹத்துன் இருக்கு. மூன்று மூன்று தரம் இருக்கு. ஃபதஹத்துன் பிளஸ் அலிஃப். பிளஸ் அலிஃப். அப்ப அங்க ஃபத்தாத்துன்னு எங்களுக்கு தேவையா? ஃபதஹத்துன் தேவையில்லை நம்மளுக்கு. தேவையில்லை. அலிஃப் வந்தா. நமக்கு அலிஃப் தான் ஓ. தேவை. அப்ப கடைசியில் அலிஃப் வந்து எவ்வளவு விஷயம் மற்ற இந்த யோசனையில போட்டு கூட ஒரு பிரச்சனை போயிடும். எங்கட ஓ. மைண்ட்ல நீங்க அந்த ஃபத்ஹாவை போட்டா பிரச்சனை போயிடும். இன்னும் சில இடங்கள்ல நீங்க ஓகே. இன்னும் யோசிக்க வேண்டி வரும். ஹை. சரி. கடைசி என்ன ஓகே. செய்யணும்? அலிஃப். அப்ப அலிஃப் வந்து என்ன செய்யணும்? அலிஃப் ஸ்டாப் பண்ணணும்.
நீட்டணும். அப்ப எப்படி நிப்பாட்டுவோம்? மலஹ مالح. அவ்வளவுதான். சரி, இப்ப லாஸ்ட்டுக்கு வாங்க. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. கடைசிக்கு என்ன வந்திக்குது? எழுத்து யா வந்திக்குது. ايه. சரி, யா வந்தி. ஆனா அங்க யான்னு ஒன்று இல்ல. يس கடைசியா هي வந்து هاي اللي கடைசியா வந்து அடையாளத்துக்கு இப்ப நாங்க போவோம். என்ன அடையாளம் வந்து கடைசியா வந்து அடையாளம் ألف أندري. இல்லையே, அலிஃப் வரலையே. அடையாளம் அடையாளம் எழுத்தல்ல அடையாளம். آه. இது அடையாளம், கடைசி அடையாளம், அது அடையாளம். فتح متى. வெரி குட். அதான் முக்கியம். பாத்தீங்களா, அடையாளத்துக்கும் எழுத்துக்கும் இடையில மிக தெளிவான வேறுபாடை நாங்க எடுத்துக்கொள்ளணும். சரியா? அப்ப ஃபதஹ் அஹ்மதியில் வந்தீங்கதா? فتح مدري அப்ப நாங்க سبحان وديار. சோ அப்ப நாங்க இப்ப என்ன எப்படி நிப்பாட்டுவோம்? எப்படி நிப்பாட்டுவோம்? ربه رب رب நீ கடைசி சொல்ல رجع மட்டும் கடைசி சொல்ல மட்டும் வாங்க. நான் அதை விளம்படுத்துறேன். ரூஜியா رجع رجع. ரூஜியா என்றா பிள்ளை. ரூஜியா 1 செகண்ட் விட்டணும். one second. எஸ், ரூஜியா. رجع. எஸ். சரி, இப்ப நீங்க என்ன செய்யண்டால் குர்ஆன்ல இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சில போது ஓதி அடிக்கடி ஓதுன வசங்கள் ஆகிக்க சான்சஸ் இருக்குது. ஸ்டார்டிங் உங்களுக்கு கஷ்டப்படுத்தப்படாதே. அப்ப நாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்ல போட்டிக்கிறெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி பரிச்சயமான வசனங்கள் தான் நாங்க போட்டிக்கிறோம். நீங்க மூவ் ஆகணுங்க. உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத இடங்கள்ல இந்த 3 அடையாளங்களையும், இந்த 2 எழுத்து, சாரி 2 அடையாளம் 1 எழுத்து, இதை டார்கெட் பண்ணி ஒவ்வொன்றிலையும் குறைஞ்சது ஒரு 5 உதாரணத்தை நீங்க தேடி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். اوكي. இல்லாட்டி உங்களுக்கு மறந்து போயிடும். சாப்டரே மறந்து போயிடும். நீ என்னதான் எவ்வளவு பாடமாக்கி எத்தனை நோட்ல எழுதி எங்க வச்சாலும் உங்களுக்கு மறந்து போயிடும். இதற்கான ஒரே பிராக்டிஸ் மெத்தட் என்னன்னா, நீங்க போயிட்டு தேடி அந்த யோசனையோட பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறது மட்டும்தான். இப்ப இதுவரைக்கும் நாங்க இப்போ இந்த وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا இந்த வசனத்தை எத்தனை முறை ஓதிப்போம். ஆனா نعم. அஃப்வாஜான்னு ஓதுற நேரம் நான் ஏன் ஜீவன் நீட்டணும் என்றதை நான் யோசிச்சிக்க மாட்டோம். சும்மா ஓதுறோம் ரெண்டு கணக்குல ஓதிட்டு போயிடும். ஆனா இப்போ உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைச்சிக்கு ஏன் நாங்க நீட்டணும். அதுக்கான மெத்தட் ஒன்று இருக்குது. எஸ். இப்ப நான் எந்த ஒரு வசனத்தையும் சும்மா ஓத இயலாது. சும்மா போய் நிப்பாட்ட இயலாது. அந்த நிப்பாட்டுறதுக்கு பின்னால ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. مثل. ஒண்டி அதை நீ விளங்கிக்கணும். அதுல ஸ்டார்டிங் மெத்தட் அன்னைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். அடுத்த 2 மெத்தட் விளங்கப்படுத்த மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒர்க் இருக்குது. நீங்க இன்னும் அந்த அடையாளங்கள் என்ற பகுதியில் எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஒரு ஸ்ட்ராங் தான் ஒரு இடத்துக்கு வரல. நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகி அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நினைக்க அந்த பிரச்சனை வராது. 2வது 3வது இடத்துலையும் கட்டாயம் அந்த அடையாளங்கள் சுத்தி சுத்தி கொண்டு வரும். அப்ப நீங்க என்ன கஷ்டப்படுவீங்க. இன்னும் உங்களுக்கு அது பிரச்சனையை கொண்டு வரும். இப்ப நீங்க 2 வேலை செய்யுங்க. ஒன்று, இந்த ரெக்கார்டை கேளுங்க. உங்களோட அடையாளங்கள்ட நீங்க விட்ட பிழைகள் என்ன, ஏன் பிழையாச்சுங்கிறதுக்கான தீர்வை தேடி அது சரியான மெத்தடுக்கு ரெடி ஆகிட்டு வரணும். இது ஒவ்வொன்றிலையும் 5 5 5 வசனங்கள். உதாரணத்துக்கு கடைசியில ஃபத்ஹத்தைன் வார 5 இடங்களை தேடி, ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, இப்படி வந்தீங்க நான் இப்படித்தான் ஓதணும் எங்கிறத அது வசனத்தை கடைசியில ஆகிக்கலாம், வசனத்துல இடையில ஆகிக்கலாம், எங்க சரி தரலாம், பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு என்ன சரி டவுட் வந்துன்னா கரெக்டாக எடுத்து வரணும். சூரோட பேரையும் வசனத்தையும் எடுத்து வரணும். ஓகே எனக்கு இந்த இடத்துல நான் பார்த்தேன், இதுல இஷ்யூ செய்யுது, எனக்கு விளங்குது இல்லை, இது ப்ராப்ளம் காட்டுது என்ன நீங்க எடுத்து வரணும். நான் விளங்கப்படுத்துவோம். அதே اوكي. மாதிரி கடைசியில அலிஃப் வாரத்தையும் நீங்க தேடணும். இறுதியில ஃபதஹ்மத் வாரணத்தையும். ஃபதஹ்மதுல நிறைய வடிவங்கள் இருக்குது. இங்க நீங்க கடைசியில யா வந்துக்குது. இப்படி மாதிரி பல வித்தியாசமான இடங்கள்ல நீங்க தேடுங்க. அப்போ உங்களுக்கு இதுல ஒரு வாஸ்டான நாலேஜ் கிடைக்கும். உங்களால பிழை இல்லாம இன்ஷால்லா மூவ் ஆக போறது லேசாயிக்கும். ஒர்க் ரெண்டையும் اوكي. ரெடி ஆயிட்டு வரணுமா இன்ஷா அல்லாஹ். اوكي. اوكي. அஸ்ஸலாமு அலைக்கும்.